Welcome back to Google class. Today I am going to discuss Indian Penal Code Tamil video. இதில் section 299 subclass C க்கும் 300 subclass 4 க்கும் உள்ள வேறுபாடு டிஃப்ரெண்ட்டை வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ரெண்டு கேஸில் பார்க்க போகிறோம். palaniGoundan கேஸும் கலியப்பா கவுந்தன் கேஸும் பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு கேஸுக்கும் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரே சேம் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அந்த இன்டென்ஷன் எப்படி இருக்குது, ஏன்னா சேம் ஒரே மாதிரி ரிசம்பிளிங்காக இருந்தாலும் பட் மாறுபட்ட தீர்ப்பு வருது, எந்த மாதிரி சிச்சுவேஷனில் வருதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த palaniGoundan கேஸில் சென்னையில் palaniGoundan கேசஸ் வெர்சஸ் தமிழ்நாடு. ஓகே, இந்த கேஸில் கணவர் வந்து என்ன பண்ணுறாருனா, ஏதோ கோபத்தில் அவருடைய ஒய்ஃபை வந்து கழுத்தை நெரிக்கிறாரு. கழுத்தை நெரிக்கும்போது அப்படியே நல்லா பிடிக்கும் பொழுது அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே கிடினஸ் ஆகிட்டு மயங்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ கீழே விழுந்துடும்போது அவர் என்ன திங்க் பண்ணுறாருன்னா, ஐயோ ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஐயோ இறந்துட்டா நம்ம மேலே வந்து ஒரு கொலை குற்றம் வந்துடுமே, மர்டர் குற்றம் வந்துடுமே, அந்த பயந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃபினுடைய அந்த உடலை அப்படியே தூக்கிட்டு போகிறார். தூக்கிட்டு என்ன பண்ணுறாருனா அவர் வீட்டிலேயே ஹேங்கிங் பண்ணுறாரு, தூக்கிலிட்டுறாரு. ஏன்னா செத்து போயிடுச்சு, அப்போ இதை எப்படி மறைக்கணும், நம்ம ஹேங்கிங் பண்ணிட்டோம்னா அதுவே சூசைட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம், தூக்கில் போட்ட மாதிரி அவர் பயத்தை போக்குவதற்காக இந்த செகண்ட் ஆக்ஷன் இந்த செயல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த அம்மா வந்து கழுத்தை நெரிக்கும் போது மயக்கம்தான், பட்டு சாகலை, இறக்கலை. இவரு நினச்சிட்டாரு இறந்துட்டாங்க, நினச்சிட்டு ஹேங்கிங் பண்ண டப்புன்னு போயிடுச்சு. அப்போ இறந்து போயிட்டாங்க. இப்பொழுது என்ன பண்ணுவாங்க, கேஸு இன்வெஸ்டிகேஷன், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வருது. அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஹஸ்பண்டை, அந்த கணவனை வந்து கொலை குற்றத்திற்கு ஆளாக்க முடியாது, மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோவத்தில் அந்த பெண்ணினுடைய அவங்க ஒய்ஃபினுடைய கழுத்தை, அந்த நெக்கு மட்டும் கோவத்தில் போயிட்டு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நல்லா நெரிக்கும் போது மூச்சு திணறல் வந்திருக்கு, ஆக்சிஜன் கெப்பாசிட்டி வராமல். அவருடைய இன்டென்ஷன் வந்து அவங்க ஒய்ஃபை கொல்ல வேண்டும், கில் பண்ணணும், அந்த மாதிரியான இன்டென்ஷன் அவர் இருந்தாலும், அவர் முடியல, கோவத்தில் அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணணும் ஒரு எண்ணம் இருந்தாலும் அந்த டைமில் உயிர் போகலை. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆக்ட் இது, ஃபஸ்ட்டு செயல். ரெண்டாவது செயல் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கொலைனுடைய கருத்து இல்லாமல் பயத்தில் அவர் என்ன பண்ண ஹேங் பண்ணியிருக்காரு. அந்த கொலை கருத்தினின்றி அவர் செய்யப்படுறாரு. என்னன்னா, அங்கே அதனுடைய கொலை இல்லாத இன்டென்ஷனில் போய் ஹேங்கிங் பண்ணி அதை மறைக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் கொலை பண்ணணும்னு பண்ணலை, பயத்தில் பண்ணியிருக்காரு. அப்போ இங்கே என்ன தெரியுதுன்னா, அங்கே ஒரு மரணமே வந்திருக்குது ரெண்டாவது ஆக்ஷனால். வந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் வந்து கணவன் வந்து கொலை குற்றவாளியாகவோ அல்லது மரணம் விளைவித்த குற்றவாளியாக ஆவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா மர்டர் இல்லை, அடுத்தது ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் ஒன்று வரும். ஹோமிசைட் இஸ் ஏ மர்டர், அதுக்கு பேர். நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னா கொலை குற்றமாகாத மரணம். கொலை குற்றம் கிடையாது, ஆனால் மரணம் ஆயிடுச்சு, அது ரெண்டுமே வராது செக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ என்னதாங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கேஸில் கிரீவஸ் ஆக்ட். அப்போ கொடுமையான காயத்தை விளைவித்ததற்காக அவர் வந்து ஒரு அக்யூஸ்ட் ஆகிறாரு, குற்றவாளியாக ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சென்னை ஹைகோர்ட்டில் அவருக்கு வந்து ஒரு அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருச்சு. ஓகேவா? அப்போது ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, கிரீவஸ் ஆக்டுக்கு என்னென்னா செக்ஷன் 325 சாதாரண பனிஷ்மெண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ கொலை குற்றமான பனிஷ்மெண்ட் வரல, அவர் அப்படி வந்துட்டார் அந்த கேஸு. ஸோ அந்த palaniGoundan கேஸு முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அதே கோர்ட்டில் என்ன பண்ணிட்டு இன்னொரு கேஸு புதுசாக வேறு கேஸ் வருது, கலியப்பா கவுந்தன் கேஸ். இது வந்து வேறு கேஸு. இந்த கேஸில் பாருங்கள், இதில் என்ன பார்க்குறீங்கன்னா, இதில் 2 பேர்கள் இருக்காங்க. 2 பேருக்காக அதில் 2 பேர்களாக தங்களில் ஒருவனுடைய மனைவியை வந்து ஒருவனுடைய ஒய்ஃபை வந்து சாகடிக்கணும், கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் இன்டென்ஷன் இருக்குது. அந்த காமன் இன்டென்ஷனில் என்ன பண்ணுறான், அவங்க ஒய்ஃபை ஒரு இடத்திற்கு வந்து கிட்னாப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான், கடத்தி சென்று. அதே மாதிரி தான் கழுத்தை நெரிக்கிறான். கழுத்தை நெரிக்கும் பொழுது அந்த நெக்கை இது பண்ணும்பொழுது
கிடினஸ் மயக்கமுற்று வந்துட்டு கீழே வந்துடுச்சு. உடனே மயக்கமுற்று பிறகு அது சாகலை. ஐயோ என்னடா சாகலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அதனுடைய பாடியை அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணால் இழுத்துன்னு போயிட்டு ஒரு ரயில்வே ட்ரெயின் ட்ராக்கு அந்த தண்டவாளத்து மேலே அவன் போட்டு விட்டான். சில நேரம் கழிச்சுட்டு சில நேரம் கழிச்சு என்ன வருதுன்னா அந்த ஒரு ட்ரெயின் வருது. ட்ரெயின் வந்துட்டு அந்த பாடி மேலே ஏறி இறங்கிடுச்சு. அப்போ ஏறினவுடனே பாடி வந்து ரெண்டாக அப்படியே டேமேஜ் ஆகிடுச்சு, பீஸாக ஆகிடுச்சு. அப்போது இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த கேஸ் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வராங்க. இந்த ஹஸ்பண்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கேஸ் வருது. அப்போ இவர் எந்த அக்யூசேஷன்னால குற்றவாளி ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கொலை குற்றம் அப்படின்னாவே சர்க்கம்ஸ்டன்ஸு, இன்டென்ஷனு, ப்ரிப்பரேஷனு, மோட்டிவேஷன் இதெல்லாமே ஐபிசி பிரகாரம் பார்ப்பாங்க. ஆனாலும் இன்ஹெரண்ட் பவர் ஆஃப் தி கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சரியா? பாருங்கள், அந்த ரயில் தண்டவாளத்தில் அவங்க போடும் பொழுது அந்த லேடி அந்த ஹஸ்பண்டுடைய ஒய்ஃபு சாகலை, இறக்கலை, நாட் டை. ஓகே. எனவே அவளுடைய மரணம் விளையவில்லை, உயிர் இருக்குது. அப்போது செகண்ட் திங் பாருங்கள், அந்த ட்ரெயின் மேலே ஏறினா தான், அந்த பாடியில் ஏறின பிறகு தான் அந்த பாடி வந்து ரெண்டாக துண்டாக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அப்போது அவளை தாக்கியவர்களின் கருத்து என்னென்னா, அந்த ஹஸ்பண்டுடைய கருத்து என்னென்னா அந்த ஒய்ஃபை கில் பண்ணணும், கொலை செய்ய வேண்டும் என்பது தான். அந்த கொலை கருத்தை, அந்த மர்டருடைய இன்டென்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். நிறைவேற்ற பிறகு அவள் என்ன பண்ணுறான்னா அவள் கழுத்தை நெரித்து மற்றும் அதற்கு பின்னிட்டு அந்த ரயில் தண்டவாளத்தினுடைய தண்டவாளத்தினால தான் அவங்களுடைய குற்ற செயலை மறைக்கும் கருத்துடன் பாருங்கள், அவங்க பண்ணியிருக்கான் தப்பு, அந்த தப்பை வந்து ஹைட் பண்ணுறான், மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அவன் அது மாதிரி செஞ்சுருக்கான், மாட்டக்கூடாது நம்போ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கான். ஆனால் அந்த கழுத்து அது நெருப்பினால மெயின் இன்டென்ஷனே கழுத்தை அப்படி பண்ணதுனால தான் அது மயங்கிச்சு. அடுத்த கான்செப்ட் டெத் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அந்த தண்டவாளத்தில் அவளுக்கு கிடைத்தி ரயில் வண்டி ஏறி அதனால் அவளுக்கு மரணம் விளைய வேண்டும் என்ற கருத்து இல்லாமல் கூட அவனுக்கு இருக்கலாம். ஃபஸ்ட்டு அவனுடைய நோக்கமே ஸ்டார்டிங்லேயே அதை சாகடிக்கணும் ஒரு இன்டென்ஷனில் தான் இருந்திருக்கான். சாகலப்பா செகண்ட் தூக்கி போட்டு அங்கே போட்டிருக்கான். அப்போ இன்டென்ஷன் அதை ஃபைனலாக அவனுடைய அது இறக்கலைன்னா கூட செகண்ட் டைம் வந்து என்ன சாகணும் அப்படின்னு தான் பார்க்குறான். அப்போது எனவே அவன் அந்த ரயில் பாதையில் எப்போ போடப்பட்டானோ அந்த செயல், அந்த ஆக்ட் வந்து உடனே அதுக்கு மரணம் விளைவிக்க வேண்டும் என்ற கருதிய செயல் தான். அதுக்கு டெத் ஆகணும், கில்லிங் ஆகணும் வந்து ஒரு ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவனை தீர்ப்பு வழங்கலாம். அப்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து ஜட்ஜஸ் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி டைமில் அவனை ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதில் அந்த ஒரு பெண்ணை வந்து அவன் கிட்னாப் பண்ணி, பெண்ணை மீன்ஸ் செக்ஷனில் இருக்குது, பெண்ணை வந்து கடத்தின்னு போயிட்டு கிட்னாப் பண்ணிவிட்டு கழுத்தை நெரிச்சிட்டு அந்த ரயில் தண்டவாளத்தில் அவளை கிடத்தி வச்சுட்டு அப்போது அந்த பெண்ணுக்கு மரணத்தை விளைவிக்க வேண்டும் என்பது தான் அவனுடைய மெயின் இன்டென்ஷன். அப்போது அவனோட கழுத்தை நெரிச்ச செயலே சேர்த்து, கழுத்தை நெரிக்கிறான் பார்த்தீங்களா, தட் இஸ் ஃபஸ்ட் ஆக்ட். அதோடு ஜாயிண்ட்டாக வருது, சேர்ந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸான செயல் தான் அந்த குற்றவாளியினுடைய இன்டென்ஷனு. அப்போது அந்த குற்றவாளிகளுடைய பொறுப்பினை தீர்மானிக்க வேணும். இப்படி தான் நம்ம டிசைட் பண்ணோம். நம்ம டீட்டெயிலாக நம்ம ஸ்டடி பண்ணும்போது அந்த குற்றவாளிகள் கொலை குற்றத்திற்கு தான் அவன் பொறுப்பாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸுக்கு வந்து மாறுபட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து போட்டாங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு கேஸுக்கும், ஃபஸ்ட்டு palaniGoundan கேஸுக்கும் இந்த காளியப்பா கவுண்டனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து palaniGoundan கேஸில் வந்து குற்றவாளிக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஆரம்பத்திலேயே அதை கொலை செய்ய வேண்டும் என்ற கருத்தோ அல்லது தன்னுடைய செயல் வந்து மரணத்தை அநேகமாக விளைவிக்கக்கூடும் என்ற அறிவோ அவனுக்கு palaniGoundan கேஸில் கிடையாது. ஆனால் காளியப்பா கவுண்டன் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிக்கு வந்து அக்யூஸ்டுக்கு வந்து ஆரம்பத்திலேயே கொலை செய்ய வேண்டும் என்ற காமன் இன்டென்ஷன் அவனுக்கு இருந்துச்சு. இதன் காரணமாக தான் இந்த palaniGoundan வழக்கில் கேஸில் குற்றவாளிக்கு வந்து வெறும் கிரீவஸ் அர்ட் மட்டும்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் காளியப்பா கவுண்டன் கேஸில் குற்றவாளிக்கு வந்து மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அதை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் பார்க்கணும். இன்டென்ஷன் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் அவனுக்கு என்ன இன்டென்ஷன் வருது பார்க்கணும். பேஸ்ட் ஆன் திஸ் இன்டென்ஷன் பேஸ் பண்ணி தான் அவனை கொலை குற்றவாளி ஆக்கணும். இன்டென்ஷன் இல்லாமல் அவன் கழுத்தை நெரிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அன்எக்ஸ்பெக்டட் வந்துச்சு, திருப்பி பயந்துட்டு அது எங்கன்னா வெளில போய் தூக்கி போடும்பொழுது மாட்டிக்கிறான். அப்போது கொலை பண்ணலை, ஆனால் இன்டென்ஷன் இல்லாமல் தான் வந்திருக்கும் வரும்போது
அது சாதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ மாறுபட்ட கருத்து ஒரு டெசிஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இப்போது இந்த மாதிரி மர்டர் கேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வரும்போது கரெக்டாக ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா? இதுதாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 299 சப் கிளாஸ் சிக்கும் 300 சப் கிளாஸ் 4க்கும் உள்ள வேறுபாடை குறிக்கின்ற ஒரு லீடிங் கேஸு palaniGoundan கேஸும் Goundan கேஸும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், இதை நல்லா எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த செக்ஷன் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, பை.